அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோல் மறுமையில் அல்லாஹு தாலா இந்த உலக ஹக்கை நம்ம அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் உலகம் பாதிக்கிறது ஒரு பக்கம், அவருடைய மறுமை என்ன செய்துவிடும், பாதித்து விடும். அப்படின்னா என்ன, அவர் கிடைக்க வேண்டிய ஒரு ஹக்கு கிடைக்கலைண்டா அவர் திரும்பிடுவார், மாறிடுவார், கொள்கையில் பலகீனமாகிடுவார். அப்படியான விஷயங்கள் இருந்தால் அவரை கொண்டு போய் நம்ம எப்படி டீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அது அல்லாவுக்கும் அவருக்கு இடையில் வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் என்ற மெத்தடில் என்ன செய்யக்கூடாது, நம்ம டீல் பண்ணக்கூடாது. முடிந்தவர்கள், முடியாதவர்கள் வேறு அம்சம், பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிர்வாகமும் என்ன செய்கிறது, காட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை நிர்வகித்த விஷயங்கள், பிள்ளைகளை நிர்வகித்த விஷயங்கள், தன் சமுதாயத்திலே தனது இந்த ஒரு அம்சத்தில் மட்டும் நம்ம அவ்வளவு செய்திகளை என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆனால் இது நம்ம ஒரு பொது எல்லா விஷயங்களையும் நான் போட பட்டியலாக சொல்ல வேண்டும் என்பதனால் இந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பொருளாதார ஹக்கை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்குற நேரத்தை பக்கத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறான். அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பார்வையிலையும் ரசூலுல்லாஹ்வோட பார்வையிலையும் ஈமானால சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார். யார் இந்த மார்க்கத்தோட பெரிய அளவுல அந்த சம்பந்தம் இல்லையோ அவருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கோட பைத்துல் மால் இது கொடுக்குறாங்க. சஅத் ரலியல்லாஹு அது தாங்க முடியலை. அப்போ அவர் போனவர் சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கலாம், அவர் மிச்சம் தகுதி, ஒரு முஃமினான ஒரு மனிதர் அப்படின்றாங்க. ரிவாயத்தில் முஃமினான மனிதர், முஸ்லிமான மனிதர் ரெண்டு வார்த்தையும் என்னது சந்தேகத்தில் வருது. அவர் முஃமினான ஒரு மனிதர் அவரை கொடுத்திருக்கலாமே என்றார். ரசூலுல்லாஹ் எதுவும் பதில் சொல்ல அமைதியாக இருக்கிறான். பின்னர் சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சும்ம கலபனி மா அலம், எனக்கு விளங்கிக்கிற அந்த அறிவினை உடலை. மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன, அல்லாஹ்வின் தூதர் அவர் கொடுக்காம விட்டீங்களா, அவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர், முஸ்லிம் அப்படி என்றாங்க, முஃமின் அப்படி என்றாங்க. அப்பையும் ரசூலுல்லாஹ் இந்த பதிலை என்ன செய்யல, சொல்லவில்லை. அவர் மார்க்கப்பட்டு இவருக்கு தான் நீங்க முற்படுத்திருக்கணும் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மூணாவது முறை அவர் சொல்றாரு, எனக்கு அந்த விளங்கி இருக்கிற அந்த விஷயம் என்னால் என்னை கட்டுப்படுத்திக்கல, என்னது முடியல, திருப்பி நான் என்ன செஞ்சேன், நான் கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா சஅத், சஅத் இன்னி லா உத்தி الرجل وغيره احب இலைய மின்னி, நான் சில மனிதர்களுக்கு கொடுப்பேன், அவரை விட மற்றவர்கள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருக்கும். நான் சிலருக்கு கொடுப்பேன், கொடுக்கப்பட்டவரை விட சிலர் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருப்பார்கள். அப்படின்னா நான் அந்த நெருக்கத்தில் ஈமானிய பலத்தை வச்சு நான் என்ன செய்யல, நான் கொடுக்கல, அந்த மஹப்பத்தை வச்சு நான் கொடுக்கல. நான் கொடுத்ததெல்லாம் ஏன் தெரியுமா, ஹஷ்யத் ஐய குப்பஹுல்லாஹு ஃபின்னார், அல்லாஹ் அவரை நரகத்திலே முகம் குப்பர வீழ்த்தி விடக் கூடாது என்பதற்காக கொடுத்தேன் என்றார். இந்த பொருளாதாரத்தை கொடுத்ததே, இதை கொடுக்கலன்னா அவர் நரகத்தில் முகங்குப்புற என்ன செஞ்சிருவாரு, விழுந்துருவாரு, அதனால கொடுத்தேன் என்றார். இது ஈமானிய ஒரு பலகீனத்தை நபியவர்கள் பொருளாதாரத்தில் சரி செஞ்சாங்கன்னு விளங்குறதா இல்லையா? அதாவது அவரது ஒரு தேவையின் காரணமாக ஒரு வட்டியில போய் என்ன செய்வாரு, விழ வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஏதோ ஒரு பாவத்தை செய்ய விழ வாய்ப்பு, அந்த பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஒரு குடும்ப ரீதியான நெருக்கடிக்குள்ள போய் விழ வாய்ப்பு இருக்கிறது, தொழுகை விட வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா விட்டுட்டு போன அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. எங்களுக்கு நன்மை உண்டு, எங்களிடத்தில் அதுக்கான சக்தி இருக்குமா இருந்தால் அவரை காப்பாற்றுறது, எங்களுக்குரிய சக்தி இருக்குமா இருந்தால் அதை காப்பாற்றி விடுவது எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் தனது படைத்தளபதிக்கு, தன்னை கவர்னருக்கு கடிதம் எழுதுறாங்க, நீங்க என்ன செய்ய, அவர்கள் எல்லாரையும் இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள், திம்மிகள் எல்லாரையும் இஸ்லாத்தின் பக்கம் அலைங்க அப்படி என்றார். அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சா என்ன முதலாவது கட்டாகும், ஜிஸியா வரி கட்டாகிடும். வருஷம் எடுத்துட்டு இருக்கிற வரி எல்லாம் என்ன செஞ்சிடும், கட்டாகிடும். அப்ப பக்கத்தில் ஒரு ஆலோசனை சொல்றாரு, அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் கடிதம் எழுதி இருக்கிறதே இந்த ஜிஸியாவை இல்லாமக்கத்தான். நீங்க அவர்களால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஜிஸியா தர மாட்டாங்க. அதனால இவங்கள சிலர் உண்மையாவும் இஸ்லாத்துக்கு வரலாம், பொய்க்கு இஸ்லாத்துக்கு வரலாம். டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்லுங்கன்னா, இஸ்லாத்துக்கு ஹத்னா செய்யணும்னு சொல்லுங்கன்றார். எப்படி சொல்றாரு, இஸ்லாத்துக்கு ஹத்னா செய்யணும், அதை சொல்லுங்க, உண்மையா உள்ளவன் மட்டும்தான் அப்ப வருவான் அப்படின்றார். அதுக்கு அந்த கவர்னர் என்ன சொன்னார் தெரியுமா, ஹத்னாவை வைத்து அவர்களது இஸ்லாத்தை நான் தடுப்பதான்னு கேட்டார். அவங்க வரக்கூடிய இஸ்லாத்தை வைத்து நான் தடுப்பதா, லா அக்பலு இஸ்லாமஹும், நான் அவர்களுடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். எவரெல்லாம் அதுக்கு பின்னால சக்தி பெறுகிறார்களோ, ஈமான் பலமடைகிறார்களோ அவர்கள் அதை செய்யட்டும் என்று என்ன செய்தாரு சொல்லி அவர்களிடத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இடத்தை பார்க்கிறோம். எனவே பலகீனமான டைமில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர போறாரு, ஹத்னாக்கு எக்ரிமெண்ட் அப்பதான் இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம் வரலாம்டா. இது நம்ம ஈமானிய டீலிங் அர்த்தம் அல்ல, நமது ஈமானிய பலமன்ற அர்த்தம் அல்ல, விளக்கமின்மையின் அர்த்தம். விளங்கிட்டா, 99 கொலை செஞ்சுட்டு வந்தவனுக்கு உன்னை எல்லாம் மன்னிக்க மாட்டான்னு சொன்ன மாதிரி தான் அது. அப்போ 100வது கம்ப்ளீட் பண்ணான் தானே.
அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்படுத்துகிறோம் என்பது அர்த்தம். இந்த செய்தியிலே நம்ம அதை என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை அவர்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் உலக ஹக்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் எவருமே மனிதர்களில் மிக மோசமானவர் தன் குடும்பத்துக்கு தேவையான அன்றாட தேவைக்குரிய ஒன்றை தடுப்பவர் தான் மிக மோசமானவர். அதை தடுப்பவர் மிக மோசமானவர். என்ன காரணம், என்ன அவர்களுடைய ஈமானிய பலகீனம் என்பது ஒரு புறம், அன்றாடம் தின்றது என்றது இன்னொரு புறம். அதை வச்சு இதை தடுப்பது என்பது சரியான ஒரு முறைமை அல்ல என்பதை ரசூலுல்லாஹ் இந்த செய்திகளூடாக நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம்.